7 கரை கண்ட தலங்கள்ல 3வது தலம் தான் இப்ப நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே 2 தலம் இப்ப சொல்லிட்டேன். அதோட காணொலி லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம 3வது தலம். இது வந்து மாம்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவுல இருக்கு. இந்த மாம்பாக்கம் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்த கடலாடிங்கிற பகுதிக்கு ரொம்ப தொலைவுல தான் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. போலூர்லேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. பர்வதமலை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு பேக் சைட்ல தான் பர்வதமலை. இந்த படத்துல பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அது. இறைவன் பேரு கரைக்கண்டீஸ்வரர், இறைவி பேரு பெரிய நாயகி. அதாவது பார்த்தீங்கன்னா, இதோட கோவில் வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, மகாவிஷ்ணு வந்து அமுத கலசத்த பூமிக்கு கொண்டு வந்து அத சிவலிங்கமா நினைத்து வழிபடும்போது, வெள்ளத்துல கலசம் அடித்து செல்லப்பட்டு நிலைப்பட்ட இடம் தான் இந்த கலசப்பாக்கம். அதுலேருந்து மாவிலைகள் ஒதுங்கிய இடம் வந்து மாம்பாக்கம். கலசத்துல கட்டியிருந்த நூல் ஒதுங்கிய இடம் பூண்டி. கலசம் மீது வைக்கப்பட்ட தர்ப்பப்புல் தங்கிய இடம் பில்லூர். இது எல்லாமே இந்த மாம்பாக்கத்த சுத்தியே இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் முழுக்க முழுக்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னர்களால் மிக முக்கியமா ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள் தாங்கிய மிக முக்கியமான ஒரு கோவில் இதுவும்.